ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பீஸா பண்ண போகிறோம். இது வந்து என்ன பீஸானா, ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குது. ஸோ அந்த சிக்கன் வந்து நம்ம டாப்பிங்காக போட்டு பீஸா பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி, சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்பில் 1 கப் மைதா, ஓகே. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சுது. அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு. இது ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் பவுலுன்றதுனால நான் கீழே வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரப்போம். இப்போ நம்ம வாட்டர் வந்து 1 by 1 ஆட் பண்ணிடலாம். வாட்டர் வந்து இந்த கப்பில் வந்து 1/4 கப் நான் ஆல்ரெடி ஊற்றிட்டேன். அந்த கிளிப்பிங் வந்து எடுக்காமலே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ களத்தில் இறங்கிட வேண்டியதான். ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா 1 ஹவருக்கு ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 hours 3 hours கூட போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 40 minutes போதும் இதுக்கு. ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும். ஓகே, இப்போ பீஸாவில் வந்து ரொம்ப முக்கியமானது சீஸ். அந்த சீஸ்க்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒயிட் சாஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கலரிட்டே இருங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு மாதிரி வேறு கலர் ஆகிட்டு கருகி போயிடும். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதாவது பாதி மில்க்கு பாதி வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மில்க் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மில்க்கும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து 1:1 ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த மில்க் ஸ்மெல் வருமோ அப்படின்றதுக்காக. பட் வரல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் சீஸை விட இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ யம்மியாக ரொம்ப சீஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சால்ட். ஸோ சால்ட்டும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அந்த கடாய் விட்டு வெளியில் வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் அவன் வந்து நம்ம இப்போ செட்டப் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய கடாய் எடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த கடாய் வந்து ஆல்ரெடி பேக்கிங்காக யூஸ் பண்ணுறதுனால தான் இதையே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி உங்ககிட்ட இவ்வளோ பெரிய கடாய் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஓகே, அது போட்டுட்டு நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா மணல் போட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட மணல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சால்ட் வந்து தூக்கி போட வேண்டாம். அது வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பழைய ஒரு ஸ்டாண்டு, அந்த அப்போல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட் அது. ஸோ நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு மேலே ஒரு பிளேட், அதாவது ஹேர்லாம் எங்கேயும் போகாத மாதிரி, காற்றெல்லாம் எங்கேயுமே போகாத மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லோவஸ்ட் ஃப்ளேமில் வைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஹோம்மேட் அவன் வந்து லோவஸ்ட் ஃப்ளேமில் 15 minutes வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தோட தோலை உரிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக வந்து நான் வெங்காயத்தோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து நம்ம அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரில, வெங்காயம் தக்காளியும் ஒழுங்காகவே கட் பண்ண வரல, என்னன்னு தெரில. ஸோ இது கூட வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. வேறு லெவல் ஃப்ளேவராக இருக்கும் கேப்சிகம் போட்டிங்கன்னா. ஸோ இப்போ வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி எல்லாமே பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இது மேலே வந்து நம்ம சிக்கன் டாப்பிங்கும் வந்து போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த பீஸா பேஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஸ்டீல் பிளேட் தான் இருந்துச்சு, அதனால் நான் அது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் பிளேட் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஸ்டீல் பிளேட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பட்டர், அப்படி இல்லைன்னா வந்து குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு மைதா மட்டுமே டஸ்ட் பண்ணால் கூட ஒட்டாமல் தான் வரும். ஆயில் போட்டாலும் ஒட்டாமல் தான் வரும். சேஃபர் சைடுன்றதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஊற வச்ச மாவு, ரைட், இது வந்து ஒரு 1 hour வந்து ஊறிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
நல்லா வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து தட்டோடு வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபோக் வச்சு அந்த பேஸ் வந்து குத்தி விடலாம். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். எப்படி இருந்தாலும் நல்லா தான் வரும். ஓகே, ஸோ ஃபோக் வச்சு குத்துறதா இருந்தாலும் குத்தி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ஊற்றிடலாம் மேலே. அப்படி உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணணும். அதை அந்த ஸ்மெல்லாம் வந்து போகிற அளவுக்கு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம வேணும்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் வந்து என்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தது, ஸோ ஈஸி பீஸியாக இருக்குன்றதுனால நான் அதுவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸோட ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட சூப்பர்பான இந்த ஒயிட் சாஸ் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபேன்சியாக பட்டர் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஒரு சில வீட்டில் பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, கீ இருக்கும். அப்படி கீயே இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளேவர் இல்லாதது ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே வந்து இப்போ நம்ம டாப்பிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி விட்டுடலாம் இதில். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக பிரிச்சுக்கிட்டேன் போனில் இருந்து. ஸோ தட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, எதுவுமே வந்து வாயில் மாட்டாமல். அதை வந்து நம்ம மேலே வந்து டாப்பிங் மாதிரி போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வந்து பாதி கப் கோதுமை, பாதி வந்து மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நம்மளோட இமேஜினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து டாப்பிங்ஸ் போட்டுட்டு இன்னும் மேலே வந்து அந்த ஒயிட் சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் சாஸில் கூட மைதாக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ லாக்டவுன் பீரியட்ன்றதுனால மோஸ்ட்டாக யார் வீட்லேயும் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றுமே இல்லை, காஞ்ச மிளகாவை நான் சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்பு வந்து திருப்பிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட பீஸா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அவனுக்குள்ளே ஸோ அதுதான் நம்மளோட பீஸா வந்து இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோம்மேட் அவன் வந்து நம்ம ப்ரீஹீட் ஆகிருக்கு, நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ கையெல்லாம் வச்சு பார்க்காதீங்க, நான் கை வச்சு பார்த்து நல்லா சுட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாமே வந்து கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏர் எதுவுமே போகாத அளவுக்கு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஹோம்மேட் அவன் செட்டப். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து குத்தி பாருங்கள், கத்தியால் நீட்டாக வரணும், அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. டைமிங் வந்து அதே டைமிங்கில் வந்து யாருக்குமே மெயின்டைன் ஆகாது. நம்ம வந்து மாவு வந்து ஒரு கப்புன்னு சொல்கிறல, இந்த கப்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு வந்து அளவு வந்து மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேஸோட டைமிங்கும் எடுத்துக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பீஸா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த டாமினோஸ்லலாம் பீஸா வாங்கினா அந்த ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட்டாக சூப்பராக இருக்கும். அதே ஸ்மெல் தான் எனக்கும் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது. நானே வந்து ஷாக் ஆகிட்டேன், வா சீரியஸாகவே பீஸா ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து இப்போ இதை கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேன்சியாக பீஸா கட்டரில் எதுவும் தேவையில்லை, நார்மலாக வீட்டில் இருக்கிறதே போதும். நான் தோசை கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து அதுதான் இருந்தது, பீஸா எடுக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நான் தோசை கரண்டி வச்சு வந்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, க்ளீனாக ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நான் இதை வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்க போகிறேன், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு?
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம்மேட் பீஸா வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் வாங்குறதே வந்து மறந்துடுவோம், ஒரு வித்தியாசமும் இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது வீட்டில் பண்ணுறதே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டேக் கேர், பாய்.